கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது குறை சொல்லாமல் இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:12 வாசிக்கும் போது, ஒருவர் தேர்ச்சி ஒருவருக்கொருவர் பக்தி வைத்து உண்டாகும்படி செய்யுங்கள். இன்றைய நாட்களிலே வாழக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசமான குணம் படைத்தலாக இருக்கிறார்கள். அநேகர் குறை சொல்வதே தங்கள் முக்கிய வேலையாக்கி கொண்டிருக்கிறார்கள். பிற என்ன செய்தாலும் அதில் குறை காண்பார்கள். ஆறுதல் சொல்லும் ஒரு வார்த்தை அல்லது உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது பக்தி விடுத்து உண்டாகும் ஒரு வார்த்தை இவர்கள் வாயிலிருந்து ஒருபோதும் புறப்படுவதில்லை. இப்படிப்பட்டவர்கள் பிறருக்கு வெகு தீங்கி செய்கிறார்கள். ஒரு தகப்பனும் மகனும் ஒரு கழுதையை சந்தைக்கு எடுத்து சென்றனர். தகப்பன் கழுதையின் மேல் அமர்ந்திருக்க மகன் அருகில் சென்றான். பார்த்தவர்களில் சிலர், இது என்ன அநியாயம், திரகாத்திரமான தகப்பன் கழுதையின் மேல் அமர்ந்திருக்க சிறுவனை நடக்க வைத்திருக்கிறானே என்று குறை கூறினர். இதை கேட்ட தகப்பன் கழுதில் இறங்கி விட்டு மகனை உட்கார வைத்தான். இதை கண்டவர்கள், இது என்ன அநியாயம், மகன் கழுதியின் மேல் ஒழிந்திருக்க தகப்பன் நடக்கிறானே என்று குறை கூறினார்கள். இதை கேட்ட தகப்பனும் கழுதியின் மேல் ஏறினான். கண்டவர்கள், ஐயோ, ஒரு கழுதையின் மேல் எவரும் பயணம் செய்கிறார்களே என்று கூச்சல் போட்டனர். செய்தறியாத தகப்பனும் மகனும் கழுதிலிருந்து இறங்கிவிட்டு கழுதை அழைத்து சென்றனர். இப்போது கண்டவர்கள், புத்தியில்லாத தகப்பனும் மகனும் நடந்து சென்றனர், கழுதியின் மீது எந்த சுமையும் இல்லை என்று குறை கூறினார்கள். இந்த உலகத்திலே அப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்தாலும் நம்மேல் குறை கூறுவார்கள், குறை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். திருச்சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, இல்லத்திலும் சரி. ஆம், குறை கூறும் புக்தியுடையவர்கள் எந்த காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் குறை சொல்வதற்கு பதிலாக பிறரை தேற்றும் வார்த்தைகளையும் உற்சாகமான வார்த்தைகளையும் பேச வேண்டும். குறை சொல்வர்கள் வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து விடக்கூடாது. நம்மையும் சோர்ந்துவிட செய்ய வேண்டும் என்று சாத்தான் இவர்களை கொண்டு குறை செல்கிறான் என்பதை அறிந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை மத்தியிலும் யார் என்ன சொன்னாலும் நம்மை நடத்துவது நம்முடைய தேவன். நம்முடைய தேவனுக்கு நான் பயந்து வாழும்போது நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எனவே யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மை அழைத்த தேவன், நம்மளை பாதுகாத்த தேவன், நமக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன், அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்போம். சுற்றியவர்கள் என்ன பேசினாலும் சரி, குடும்பத்தில் என்ன பேசினாலும் சரி, வேத வாக்கியம் சொல்கிறது, உன் வீட்டாரே சத்துரு என்று சொல்லி. ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.